திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக தேசங்களில் ஆங்காங்கே தொடர்ந்து இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற மிகப்பெரிய அழிவுகளை கேள்விப்பட்டு வருகிறோம். தற்போது ஆப்கானிஸ்தான் தேசத்திலே ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அதிலே நூற்றுக்கணக்கான பேர் பலியாகி இருக்கிறார்கள். தாலிபான்களின் ஆட்சிக்கு கீழாக இருக்கிற கிழக்கு ஆப்கானிஸ்தானிலே கடந்த நாளிலே ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கமானது குனார் மாகாணத்திலே ஜலலாபாத்தை மையமாக கொண்டு அடுத்து மிகப்பெரிய அளவிலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கத்திலே சுமார் 622 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் காயமடைந்து இடிபாடுகளில் தற்போது வரையிலும் சிக்கி மீட்பு பணியினரால் தொடர்ந்து மீட்டெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தடுத்து ஜலலாபாத்தை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது முதலாவது 6 புள்ளியாகவும் அடுத்தது 4.5 பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிலநடுக்கங்கள் நீடித்தால் இப்படிப்பட்ட நிலநடுக்கத்தினாலே உயிரிழப்புகளும் மிகப்பெரிய பொருளாதார சீர்குலைவுகளும் ஏற்படக்கூடிய அபாய சூழ்நிலை இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இடிபாடுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்தடுத்து நடைபெற்ற இந்த நிலநடுக்கம் தடுத்து நிறுத்தப்பட கர்த்தர் மனமிறங்கி இந்த நிலநடுக்கத்தினால் உண்டாகிற அழிவுகளில் இருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட, இடிபாடுகளில் சிக்கியிருக்கிறவர்கள் பத்திரமாக மீட்கப்பட, தொடர்ந்து இந்த நிலநடுக்கம் ஏற்படாதவரு கர்த்தர் கிருபை தந்து ஜனங்களை பாதுகாக்க ஜெபிக்க இருக்கிறோம். ஏனென்றால் பல நூற்றுக்கணக்கான வீடுகள், கட்டிடங்கள் அவைகள் சீட்டுக்கட்டு போல உடைந்து நொறுங்கி சரிந்து விழுந்திருக்கின்றன. மக்களும் அந்த இடிபாடுகளில் சிக்கியிருக்கிறார்கள். ஆகவே உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. தேசங்களில் அதிகரித்து வருகிற நிலநடுக்கம் மற்றும் வெள்ளப்பெருக்கு, கனமழை, இன்னும் நிலச்சரிவு போன்ற காரியங்களில் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள், தட்ப வெப்பத்தினாலே ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் மிகவும் அதிகமாக, மிகவும் அதிவேகமாக அதிகரித்து வருகிறது. ஆகவே கர்த்தர் மனமிறங்கி இந்த அழிவுகளில் இருந்து ஜனங்களை பாதுகாக்க, குறிப்பாக நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆப்கானிஸ்தான் தேசம் அந்த பாதிப்பிலிருந்து ஜனங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப பாரத்தோடு ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆப்கானிஸ்தானில் ஏற்கனவே பல இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளில் பல கிராமங்கள் அழிந்து போய்கொண்டிருக்கிறது. இன்னமும் ஆண்டவரே தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆண்டவரை இயற்கை பேரிடர்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே நடைபெற்ற ஆண்டவர் மிகப்பெரிய நிலநடுக்கத்தினாலே இந்த குனார் மாகாணம் பாதிக்கப்பட்டு 622க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான பேர் காயமடைந்து இடிபாடுகளில் சிக்கி மீட்பு பணியினரால் தொடர்ந்து மீட்பு பணிகளிலே அவர்கள் ஆண்டவர் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிலநடுக்கங்கள் நீடிக்காதபடிக்கு மக்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரை இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாதிருக்க, ஆண்டவரை உயிரிழப்புகள் தடுத்து நிறுத்தப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட, மருத்துவமனையிலே ஆண்டவரை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த ஆப்கானிஸ்தான் தேசத்திற்காக மனம் இறங்குங்கப்பா. இந்த மாதிரி ஒரு அழிவுகள் இனி நேரிடாதபடி நீர் பாதுகாப்பை கட்டளையிட ஜெபிக்கிறோம். அழிவுகளை தடுக்க ஆண்டவரை கர்த்தர் மனமிறங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.